எது பியூரான ஆயில்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எவ்வளவு எஜுகேட் பண்ணாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு புரியறது இல்ல. இவ்வளவு பெரிய பொறுப்பு என் கையில கொடுத்துருக்கீங்க. பியூரா இருக்கிறது வந்து இந்த ஆயில் தான் நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. இது வந்து கொஞ்சம் கலங்கலா இருக்கு. ஓகே. இது வந்து தெளிவா தெரியுது. பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெளிவா தெரியறதுனால இதுதான் பியூரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தெளிவா இருக்கு. ஆமா. அதனால இது நல்ல எண்ணெய்ன்னு மட்டும் மக்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. இதுல கொஞ்சம் கலங்கள் இருக்கு. செக்கு எண்ணெய் லேசா கலங்கள் இருக்குதான் செய்யும். நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. பார்க்க தெளிவா இருந்தா மட்டும் நல்ல எண்ணெய்ன்னு கிடையாது. ஸ்மெல் இருக்கு. ஆனா இது ஒரு நல்ல ஸ்மெல். பட் என்ன ஸ்மெல்ன்றது தான் தெரியல. இது வந்து கடலை மிட்டாய் அந்த ஒரு ராவான ஃப்ளேவர் இருக்கு. கடலையோட ராவான நேச்சுரல் கடலையோட அரோமா இருக்கும் இதுல. பிரைஸ் இது வந்து என்ன பிரைஸ்க்கு வாங்கிட்டு வந்தீங்க? 150 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. நாங்க 245 250 அந்த ரேஞ்சுக்கு விக்கிறோம். ஓகே. ஆனா இதுவுமே ஒரு காரணம் இருக்கும் சார். ஏன்னா 240யும் ஒரு இது கிடையாதுங்க. அது ரா மெட்டீரியல் காஸ்ட். அது ஒரு 190 200க்குள்ள அதோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்தாலே எங்களுக்கு 240 ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டின்ல கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் 280ங்க. ஏன்னா இந்த டின் காஸ்ட் வந்து 40 ரூபீஸ் வருது பர் லிட்டருக்கு. இதே பெட்லன்னா ஒரு 10 ரூபீஸ் ஸ்டிக்கருக்கு ஒரு 2 ரூபாய் ஒரு 12 ரூபாய் ஆட் ஆகும். அப்புறம் அதுல ப்ராஃபிட் எங்களுக்கு ஒரு 15 to 20 ரூபீஸ் வச்சிருப்போம். அப்புறம் கடை ரெண்ட் ஆள் சம்பளம் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒரு 190 ரூபீஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருந்தாதான் ஒரு 240 ரேஞ்சுக்கு விற்க முடியும். அப்ப இது 150க்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு வாங்கினாதான் 150 ரூபாய்க்கு கடையில கிடைக்கும். ஏன்னா இடையில டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்ட் இருக்கு. இடையில இவ்வளவையும் தாண்டி 150 ரூபாய்க்கு 100 ரூபாய் கடலையே 100 ரூபாய் ஒரு கிலோ கடலைக்கு 1 லிட்டர் எண்ணெய் வந்துச்சுன்னா 150 ரூபீஸ் கொடுக்கலாங்க. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆனா இந்த மாதிரி யாரும் இவ்ளோ லேர்ன் பண்ணிட்டும் தப்பு பண்ணிடாதீங்க சார். ஹெல்த் வைஸ் பாக்குறப்போ இப்போ என்னென்ன சார் அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி செக்ல ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்றப்போ? கெமிக்கல்ல நீங்க சாப்பிடுறீங்க. ஆமா. இது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். நேச்சுரலான கிராமத்துல விவசாய பொருள்ல சாப்பிடுறோம். நம்ம இது ஒரு பெருசா சொல்லணும்னே அவசியமே இல்லை. மெயினா போனுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கெடுதல் இந்த மாதிரி கலப்பட எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்றது. லேடிஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏஜ் ஆகும்போது ஒரு 50-60 வயசுலயும் முதுகு வலி கால் வலி எல்லாம் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த கலப்பட எண்ணெய் யூஸ் பண்றது. இப்ப ஆயில் சில இடத்துல கேட்டா உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணும்னு கேக்குறாங்க. அந்த ரேட்டுக்கு ஆயில் கொடுப்போம். கல்ல வாங்குறோம் அப்படின்னா அதுல 40% தான் நமக்கு அவுட் அண்ட் கிடைக்கும். 38ல இருந்து 42% வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுல இந்த புண்ணாக்கு ஒரு ரேட்டுக்கு சேல் பண்ணுவோம். அது வந்து செலவுக்கான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணிக்கும். 40% போது நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அன்னைக்கு ரேட் பிளஸ் பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் மார்ஜின் பிளஸ் ஜிஎஸ்டி. அப்போ ஒரு 150 ரூபீஸ்க்கு கொடுத்தாங்கன்னா எப்படி 100 ரூபாய்க்கு இருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுல அப்படின்றது தெரியுது. அவ்வளவுதாங்க சார். மொத்தமா எத்தனை ப்ராடக்ட்ஸ் சார் நீங்களே தயாரிக்கிறது? 70 பிளஸ் இருக்குங்க. கமர்கட்டு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நவதானிய சத்து மாவுங்க. சத்து மாவுலயே நிறைய இருக்கு. கவுனி அரிசி சத்து மாவு இருக்கு. ஆமாங்க. இது வந்து கருப்பு கவுனி சத்து மாவுங்க. இது வந்து ஹெல்த் மிக்ஸ். இது வந்து ஒரு 36 இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு. அதுலயுமே வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? மல்டி கிரெயின் இருக்கு. ஆமாங்க. மில்லட்டோடது தனியா இருக்கு. அண்ட் இந்த இன்கிரிடியன்ட்ஸும் தனியா இருக்கு இல்லையா? ராகி. ஆமாங்க. ராகி மில்லட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். மில்லட்ஸ் அப்புறம் இந்த ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி ரைஸ், சிவப்பு அரிசி, மாப்பிள சம்பா இந்த மாதிரி ரைஸ்லாம் நம்ம ரொம்ப. ஓகே. இங்க வந்து இப்ப வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். 9 வெரைட்டிஸ் நீங்க சொன்ன மாதிரி அதிகமா பேச்சுலர்ஸ் தான் வாங்குறாங்க. ரைஸ் மட்டும் வச்சிட்டு இந்த தொக்க இதுதான் பல பேச்சுலர்ஸ் வாழ வைக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய தொக்கு இருக்குங்க.